அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லைஃப் 360 ஆப். இது இப்போ ஃப்ரீ ஆப்பு. இந்த ஃப்ரீ ஆப்பில் நீங்கள் ஃபோன் டு ஃபோனு உங்கள் நண்பர்களோ உங்கள் பிள்ளைகளோ எங்கே இருக்காங்க, எவ்வளோ நேரம் இருக்காங்க என்பதை ரொம்ப துல்லியமாக நம்ம பார்க்கலாங்க. எந்த அட்ரஸில் இருக்காங்க முதற்கொண்டு அவ்வளோ துல்லியமாக இப்போ நம்ம இதை பார்க்க முடியும். இந்த ஆப்பை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க, நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை அமைக்கிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் லைஃப் 360 இருக்குங்க இல்லைங்களா, இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பயன்படுத்தலாங்க. ஆமாம், இந்தியாவில் இருந்துக்கிட்டு சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஜெர்மன் அவங்க எங்கே இருந்தாலும் ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு கோடு இருக்கும், அதை அனுப்பிவிட்டு அவங்க எங்கே இருக்காங்க என்னென்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாங்க. ஓகே, நன்றி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ளே ஸ்டோரு இல்லை ஆப் ஸ்டோரு எது வேணாலும் உள்ளே போயிட்டு லைஃப் 360 அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆப்பு கிடச்சிரும். இதில் இந்த இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணோன்னே நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். இப்படி தாங்க வரும். இந்த கலர் பார்த்துக்குங்க. ஓகே, கெட் ஸ்டார்டட். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபோன் நம்பரை கொடுக்கணும். சிங்கப்பூர் வந்தால் சிங்கப்பூர் நம்பரு, இந்தியா வந்தால் இந்தியா நம்பரு. உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, ஆமாம், இருங்க. ஓகே 6 டிஜிட்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. மற்றபடி இது சிம்பிளான ஒரு இன்ஸ்டாலேஷன் தான். அதுக்கப்புறம் உங்கள் பேர், ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு கேட்கும். அதுக்கப்புறம் இமெயில் ஆட் பண்ணிவிடுங்க. இமெயில் ஆட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒரு 6 டிஜிட்டில் நம்பர் கேட்குதுங்களா, அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஷேர் 6 டிஜிட் கோட். ஆமாம், இந்த கோடை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இது ஒரு ஃபேமிலிக்கு உள்ளதுங்க. நீங்கள் டேடியா, அம்மா, குழந்தையா என்ன ஏதுன்னு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னாலும் இதில் போய்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும், பார்த்துக்கோங்க. மறக்காமல் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆல் த டைம் போட்டுக்கலாம், இல்லை வென் யூஸ் த ஆப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல் டைம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே அது உங்களை ஃபைன் பண்ணும். ஓகேங்களா, உங்கள் விருப்பங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க. ஆமாம், அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எனேபிள் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனு, ப்ளூடூத்து, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு வர்றீங்க, மறுபடியும் போகிறீங்க, மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, இது எல்லாத்தையும் உங்களை வாட்ச் பண்ணோம். எவ்வளோ நீங்கள் 5 மினிட்ஸ் இங்கே இருந்திருக்கீங்க, 10 மினிட்ஸ் நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க, இது எல்லாத்தையுமே இது உங்களை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வாட்ச் பண்ணோம். அதுக்காக அந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த லிங்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அதை அனுப்பிவிடணும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டாங்கன்னா இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு ஃபோனுக்கு அனுப்பி விட்ருக்கேன். இப்போ 2 ஃபோனும் ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள், புரியுதுங்களா? ஆமாம், இப்போ இது நான் இன்னொருத்தருக்கு அனுப்பி விட்டேன் வாட்ஸ்அப்பில். அவங்க வாட்ஸ்அப்பில் அப்படியே லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. அதாவது என்னுடைய ஃபோனு தான் அது. இப்போ உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஆப்பு ஆல்மோஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SOS பட்டன் ஃபங்க்ஷன் இருக்குங்க.
அந்த SOS ஃபங்க்ஷன் பட்டன் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி டு யூஸ் அதுக்கு நம்ம தயார்படுத்தி கொண்டு வரணும். இப்போ ரெடி டு யூஸ் அது எப்படி பண்ணணும்னா, அந்த பட்டனை இந்த பாருங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் அது ரெடி டு யூஸுக்கு போயிடும். ஆக்சுவலாக அதில் ஒரு கால் போகும் ஆட்டோமேட்டிக்காக, அதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்படின்னா ரெடி டு யூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி காண்டாக்டை நீங்கள் உள்ளே செட் பண்ணணுங்க. அது உங்கள் காண்டாக்ட்லேருந்து கூட செட் பண்ணுங்கள், இல்லை மேனுவலோட செட் பண்ணிக்கலாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான், எல்லாம் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிட்டுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்கி விடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி நம்ம சேனலை வளர்த்து விடுறது உங்கள் கையில் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.